செஸ் பிளேயர் ஒரு கேமை தனியா தான் விளையாடுவாங்க. ஆனா செஸ் போர்ட்ல உள்ள பீசஸுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் டீம் ஒர்க் இருக்கணும். டாக் டீம் அட்டாக்னு ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாக் டீம் அட்டாக் அப்படிங்கறத அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு ஸ்கொயரையோ இல்ல ஒரு பீஸையோ நம்மளோட 2 இல்லைன்னா 3 பீசஸை வச்சு அட்டாக் பண்றத டாக் டீம் அட்டாக்னு சொல்லுவோம். இந்த பொசிஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் இங்க E8 பிளே பண்றாங்க. சோ இப்போ இதுக்கு பிளாக் ரிப்ளை பண்றதுக்காக குயின் E1 செக் வைக்கிறாங்க. சோ இப்போ கிங்க ஃபோர்ஸ்டா மூவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் குயின் அண்ட் ரூக் வச்சு E8 ஸ்கொயரை அட்டாக் பண்றாங்க. இப்போ இங்க ரூக் வச்சு ரூக்க டேக்ஸ் எடுக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் குயின் வச்சு டேக்ஸ் எடுக்க முடியாது. அப்படி குயின் வச்சு டேக்ஸ் எடுத்தா ஒயிட் குயினை லாஸ் பண்ணுவாங்க. இப்போ E8ங்கிறது ஸ்கொயரை பிளாக் அவங்களோட 2 பீசஸ் வச்சு டார்கெட் பண்ணிருக்காங்க. இதான் டாக் டீம் அட்டாக்னு சொல்லுவோம். சோ இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிளாக் பிளே பண்ணணும். பிளாக் பான் வச்சு இங்க குயினை டேக்ஸ் எடுக்கிறாங்க. சோ இப்போ ஒயிட் ரூக் E8 பிளே பண்றாங்க. சோ இப்போ ரூக் E8 பிளே பண்றதுனால இங்க C8 ஸ்கொயரையும் F8 ஸ்கொயரையும் இந்த பீஸை வச்சு டார்கெட் பண்றாங்க. ரூக் வச்சு ரூக்க டேக்ஸ் எடுத்தா இங்க ரூக் E8 இப்போ ஒரு ஃபோர்க் ஆகும். சோ இந்த இடத்துல பிளாக் அவங்களோட பீஸை லாஸ் பண்ணுவாங்க.